Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா specs scratch ஆகாம இருக்குிறதுக்கு என்ன பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இப்போ நான் யூஸ் பண்ற ஒரு rimless frame தான் எடுத்துர்க்கேன். rimless frame யூஸ் பண்ணும்போது ரெண்டு கையால போட்டு ரெண்டு கையால எடுத்து யூஸ் பண்ணனும். ஒன் ஹேண்டால யூஸ் பண்ணோம் அப்படினா சீக்கிரமா உடைஞ்சு போய்டும். specs scratch ஆகாம இருக்குிறதுக்கு மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம க்ளீன் பண்ற மெத்தட் தான். specs க்ளீன் பண்றதுக்கு சின்னதா காட்டன்ல ஒரு cloth கொடுப்பாங்க. அந்த cloth யூஸ் பண்ணி துடைக்கும்போது ஒரே இடத்துல மறுபடியும் நம்ம துடைச்சிட்டே இருக்க கூடாது. அப்படி துடைச்சிங்கனா minute dust உள்ளாடி இருக்கும். அது வந்து லென்ஸை சீக்கிரமா ஸ்க்ராட்ச் பண்ணிடும். நம்ம ஒன்ஸ் துடைக்கும்போது இதே மாதிரி ஸ்ட்ரைட்டா துடைச்சிட்டு அதுக்கு அப்புறமா உதறிட்டு மறுபடியும் துடைச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 3 டைம் நீங்க துடைக்கும்போது அதுல இருக்கிற தூசு எல்லாமே போய்டும். ஒன்ஸ் நீங்க துடைக்கும்போது ஸ்ட்ரைட்டா துடைச்சு எடுத்துட்டு வந்து அதை திரும்ப உதறிட்டு மறுபடியும் துடைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க ஸ்பெக்ஸ்ல ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகாது. நீட்டா க்ளீனா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நான் அப்படிதான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஸ்க்ராட்ச் கூட என்னோட ஸ்பெக்ஸ்ல ஆகல. 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிளியரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணும்போது ரெண்டு கையால போட்டு ரெண்டு கையால எடுத்து யூஸ் பண்ணுங்க. அப்பதான் லைஃப் வரும். நம்ம ஒரு கையால எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படினா எக்ஸ்பெண்ட் ஆயிடும். எந்த சைடு நம்ம எடுத்து யூஸ் பண்றோமோ அந்த சைடு எக்ஸ்பெண்ட் ஆயிட்டே போகும். அதனால இந்த ஃப்ரேமோட லைஃப் டைம் கம்மி ஆயிட்டே வரும். ரெண்டு கையால போட்டு ரெண்டு கையால எடுத்து யூஸ் பண்ணும்போது ஃப்ரேமோட லைஃபும் அதிகமாகும். இதனால நம்ம வந்து 2-3 வருஷம் வரைக்கும் ஃப்ரேமும் டேமேஜ் ஆகாம புதுசு மாதிரி இருக்கும். தேர்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் வந்துட்டு பாக்ஸ்ல நம்ம வைக்கும்போது இந்த மாதிரி மேல் பக்கம் லென்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு லென்ஸ்ல ஸ்க்ராட்ச் ஆகாது. இல்லை நீங்கள் ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு எங்கேயாவது எடுத்துகிட்டு போகும்போது ஷேக் ஆகும்போது கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகிடும். அதனால் லென்ஸ் வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஃப்ரேம் இல்லாமல் ரிம்லெஸ் டைப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பாலிகார்பனேட் லென்ஸ் வாங்குற மாதிரி பாருங்கள். ஏன்னா நார்மல் ஃபைபர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சின்னதாக தட்டுப்பட்டுனா கூட டப்புன்னு பொட்டிடும். இதே பாலிகார்பனேட் லென்ஸ்னா உடையாது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு லாங் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சன்கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணும்போதும் இதே மாதிரி தான். ஒரு டைம் தொடச்சி எடுக்கும்போது ஒரே டைமில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உதறிட்டு அதுக்கப்புறமா தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு நீட்டாக ஸ்க்ராட்ச் எதுவுமே வராமல் ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ராட்ச் எதுவுமே ஆகாது, நீட்டாக இருக்கும். இந்த ஐடியாவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ரொம்ப நாள் நம்ம வந்துட்டு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த சைடு இந்த ஸ்க்ரூ பக்கத்துலலாம் சீக்கிரமாக துருப்பிடிச்சு இந்த டெம்பிள் சைடை நமக்கு ஃபோல்டு பண்ண முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரூ இருக்கிற சைடில் ஒரு ட்ராப்பு கோகோனட் ஆயில் ரெண்டு சைடுமே நைட்டு போட்டு வச்சுட்டு காலையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதை ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக துருப்பிடிக்காது. 2 வீக்ஸ் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கோகோனட் ஆயிலில் ஒரு ட்ராப் ரெண்டு சைடுமே போட்டு வச்சுட்டு காலையிலே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாக்கெட்டில் ஸ்பெக்ஸ் போட்டு யூஸ் பண்ணவே கூடாது. கண்ணிலேருந்து கண்ணாடியை கழட்டிட்டிங்கன்னா பாக்ஸ் இல்லைனா பவுச்சில் தான் நீங்கள் வைக்கணும். அவசரத்துக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி லென்ஸ் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. லென்ஸ் வந்துட்டு உள்ளாடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நடக்கும்போது ஷேக் ஆகும்போது கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகிடும். அதனால லென்ஸ் வெளியில் தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஸ்பெக்ஸில் மைனூட் டஸ்ட் இருக்கும். உடனே அதை கிளாத் வச்சு க்ளீன் பண்ணாமல் ரன்னிங் வாட்டரில் அதாவது டேப் வாட்டரில் லைட்டாக ஃப்ரேமை காமிச்சு தண்ணி நல்லா படுற மாதிரி காமிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா நீட்டாக புதுசு மாதிரி ஆயிரும். ஸ்க்ராட்சும் ஆகாது, நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சன்கிளாஸ் இல்லைனா ஃப்ரேம் எதுவாக இருந்தாலுமே உடஞ்சி அப்படின்னா நிறைய பேர் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு உடஞ்ச பகுதியில் நம்ம ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நம்மளால் சரி பண்ண முடியலைன்னா கடையில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இதை நீங்கள் ஃபெவிக்விக் போடாமல் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணி சரி பண்ணி கொடுப்பாங்க. இல்லை சம்டைம்ஸில்
ஃப்ரேம் உடஞ்சி போய் ஃபெவிக்விக் வச்சு நீங்கள் ஒட்ட ட்ரை பண்ணும்போது அது லென்ஸில் படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் லென்ஸில் வந்துட்டு இதே மாதிரி ஃபெவிக்விக் எதுனா பட்டுச்சுன்னா ரிமூவ் பண்ணவும் முடியாது. ப்ளஸ் வந்துட்டு லென்ஸை வந்துட்டு கழட்டி எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் எதுனா இந்த மாதிரி உடஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட ட்ரை பண்ணாமல் கடையில் கொடுத்து சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.